கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக தினமும் உங்களோடு கூட ஒவ்வொரு ஜெபத்தை நான் சொல்லி உங்களுக்காக தியானிக்கிறதுல அதை குறித்து உங்களோடு கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த கற்றுக் கொடுத்த ஜெபத்தை, லார்ட்ஸ் ப்ரேயரை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பாருங்கள். இயேசு சித்தத்தை குறித்து ஜெபம் பண்ணும்படியாக ஒரே ஜெபத்தில் சொல்லி கொடுத்தார். எங்களுக்கு இன்னது தேவை என்று சொல்லி, ஆண்டவரே நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இன்றைக்கு வேண்டிய கதை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொடுத்தார். அது மாத்திரம் அல்லாமல், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் எங்களுடைய தப்பிதங்களை, எங்களுடைய கடன்களை நீங்கள் மன்னிங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். மன்னிப்பு, இதில் 2 விஷயம் இருக்குது. ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அல்ல. ஆண்டவரே எங்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிங்கன்ட்டு அப்படி சொல்லலை. ஆண்டவர் 2 காரியத்தை இதில் சொல்கிறார். முதல்ல இந்த ஜெபம் நிறைவேறணும் அப்படின்னா, எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. கடன் வாங்கினவங்களுக்கு மன்னிக்கிறது இல்லை. கடன்னா யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதுவும் ஒரு கடன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த காரியத்தை மன்னிக்கிறது போல. அப்போனா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இந்த ஜெபத்தை செய்கிறவர்களாகிய நமக்கு யாராவது விரோதமாக ஏதாவது செஞ்சுருந்தா, யாராவது ஏதாவது நமக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருந்தா அதை மன்னிக்கணும். அதை மன்னிக்கும் பொழுது தான் இந்த ஜெபம் என்ன செய்யும்? பர்ஃபெக்டாக ஆன்சரபிள் ப்ரேயராக மாறும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீங்களும் ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. அதை காட்டிலும் ஒரு பெரிய பிக்கஸ்ட் பிளெஸிங், த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் அப்படின்னா இட்ஸ் அ ஃபர்கிவ்னஸ். அப்போ பாருங்கள், நீங்கள் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி என்னென்னா அவங்களாம் மன்னிச்சிருங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட பேசாமல் கூட இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் மனதார மன்னிச்சிருங்க. ஆண்டவரே மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் மன்னிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் இந்த ஜெபத்தெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் மனசில் மன்னிக்கிறதுன்னு வரவே வராது. அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டானே, எனக்கு விரோதமாக இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க மாட்டாங்க. நீங்கள் மன்னிச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் மன்னிச்சிருங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அது அவருடைய காரியம். பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல, கர்த்தருக்குரியது. அவர் பார்த்துக்கொள்வார். அவர் என்ன செய்யணுமோ செய்வார். அவங்க செஞ்சது சரியா தவறான்னு அவருக்கு தெரியும். அவர் நியாயம் விசாரிப்பார். அதனால் நீங்கள் மன்னிச்சிருங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இருந்த நேரத்திலே எங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.